ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் வித் அஸ் தமிழ். இன்னைக்கு நாம மட்டன் மலாய் கறி ரெசிபி தான் பார்க்க போறோம். இது ஆப்பம், இடியாப்பம், சப்பாத்தி, புரோட்டா கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இதுவரையிலும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் சோம்பு, 4 ஏலக்காய், 3 துண்டு பட்டை, 1 கல்பாசி, 5 கிராம்பு, 2 பிரிஞ்சி இலை சேர்த்து எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் 1/2 கப் பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்து வெங்காயம் கண்ணாடி பதம் வர நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் நிறம் மாறாமல் சாஃப்ட் ஆனால் மட்டும் போதும். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கி விடணும். 6 கீறின பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா கிளறி விடணும். இதில் பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான், அதனால தான் 6 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். கழுவி வச்ச 1/4 கிலோ மட்டனை சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடணும். இப்போ 1/2 கப் பச்சை பட்டாணி, நறுக்கின 1 உருளைக்கிழங்கு, 1/4 கப் கெட்டியான தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டு 3/4 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு 200 மில்லி தண்ணி சேர்த்து கலந்து குக்கரை மூடி 6 விசில் விட்டு எடுத்துக்கணும். நல்லா கலந்து விட்டு அடுப்பை பற்ற வச்சு குழம்பு கொதிக்க விடணும். இப்போ 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 கப் அடித்த க்ரீம் சேர்த்துக்கணும். 1 டீஸ்பூன் கசூரி மேத்தியை நல்லா கசக்கி சேர்த்துக்கணும். கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்குனா சுவையான மட்டன் மலாய் கறி ரெடி. இந்த ரெசிபியை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. டேஸ்ட் வித் அஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.